இவருடைய கவிதை பேசுகிற பொழுதே சொல்லுவார், பேசிக்கொண்டு வரும்போதே கவிதையாக இருக்கும். எனக்கு மனசக்தி எப்படி இருக்கும் என்றால் நறுக்கு போல இருக்கும். பாமகன் கவிதை நறுக்கு போல இருக்கும், ஆனால் அதில் கொஞ்சம் கிறுக்கு இருக்கும். அதில் கொஞ்சம் கிறுக்கு இருக்கும். கிறுக்கு பைத்தியம், கவிதை பைத்தியம். அப்படிப்பட்ட அழகான கவிஞர். நிலமகளின் கருப்பை நிறைந்தால்தான் மனிதன் இறைப்பை நிறையும் என்று சொன்னார். நிலமகளின் கருப்பை நிறைந்தால்தான் மனிதன் இறைப்பை, இந்த கருப்பை இறைப்பை ரெண்டையும் வைத்து அழகாக கவிதை புரிந்திருக்கிறார். இளைய கவிஞர் பாமகனுக்கு இந்த அவை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றனர். அன்புக்குரியவர்களே, நிறைவாக ஒரு கவிஞர் கோவையிலே ஒரு கவியரங்கத்திலே இவருடைய கவிதையை கேட்டேன். திரு தாமோதரன் அவர் வாங்க, இவருடைய கவிதையை கேட்டேன். ஒரே கவியரங்கத்தான் கேட்டேன், அதுவும் செம்மொழி தமிழ் மன்றத்தில். எனக்குமா செம்மொழி தமிழ் மன்றத்தில் ஒரு கவிதை கேட்டேன், ஒரே கவியரங்கம்தான். அப்பொழுதே இவர் கொங்கு மண்டலத்தின் கவிஞர் பட்டியலில் இவருடைய பெயரை நாங்கள் சேர்த்து கொண்டோம். திரு மின்சார வாரியத்தில் இருக்கிற திரு தாமோதரன் அவர்கள். அவருடைய கவிதையை உங்களோடு சேர்ந்து நானும் ரசிக்கின்றேன். பாருங்கள் தாமோதரன். அகில இந்திய தமிழ் சங்கம் மற்றும் யுனிக் அகாடமி அறக்கட்டளை நடத்தும் முப்பெரும் விழாவில் முதல் நிகழ்வாய் கவியரங்கம் நிலம் வாழ்வியல் நலம் எனும் இந்த நல்ல ஒரு கவியரங்கத்திற்கு வரவேற்புரை வழங்கிய அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சேலத்தின் தலைவர் கல்வியாளர் முனைவர் ஜே கோவிந்தராஜ் அவர்களே, இங்கே கவியரங்கத்திற்கு முன்னிலை வகித்திருக்கும் முனைவர் கீதா தயாளன் அம்மா அவர்களே, நிறுவனர் செந்தமிழ் தமிழ் மன்றம் கோவை, மற்றும் முன்னிலை வகித்திருக்கும் செந்தமிழ் புலவர் சே பொன்ராஜ் அவர்கள், மேனாள் தொழில்நுட்ப அதிகாரி பாதுகாப்புத்துறை சென்னை அவர்களுக்கும், இந்த கவியரங்கத்தில் என்னோடு கவி பாடியிருக்கும் கவிஞர்களே, இந்த அவையில் வீற்றிருக்கும் ஆன்றோர்களே, சபையில் வீற்றிருக்கும் சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இந்த கவியரங்கத்தில் கவி பாட எனக்கு வாய்ப்பு வழங்கிய இக்கவியரங்கத்தின் தலைமை வகித்திருக்கும் தமிழின் நாட்காட்டி, என் வழிகாட்டி புலவர் பூவா ரவீந்திரன் ஐயா அவர்களை வணங்கி கவியரங்கத்திற்குள் செல்கிறேன். நிலம் வாழ்வியல் நலம். நிலம் வளமாக இருக்க வேண்டும், உடல் நலமாக இருக்க வேண்டும், வாழ்வு வளமாகவும் நலமாகவும் இருக்க வேண்டும். இதுவே இத்தலைப்பின் நோக்கமாகவும் இருக்க வேண்டும். நிலத்தின் வளம் மண் நலம் சார்ந்தது, வாழ்வின் வளம் மன நலம் சார்ந்தது. நிலத்தின் அழகு வீடும் காடும் மலையும் கடலும், வாழ்வின் அழகு நல்ல உணவும் உழைப்பும் உண்மையும் உயர்வும். வாழ்வு எனும் நதியில் பயணிக்கும் ஓடமே நம் உடல், வாழ்வு எனும் நதியில் பயணிக்கும் ஓடமே நம் உடல். உடல் வளர்த்து வாழ்தலை விட உடல் உழைத்து வாழ்தலே நலம், இதுவே நல் அறம். நிலத்தை வளமாக்கு, உடலை பலமாக்கு, வாழ்வை நலமாக்கு. இதை செய்தாலே போதும் உனக்கு 100 மார்க்கு. நிலம் கெட்டுப்போனால் மரம் பட்டு போகும், நிலம் கெட்டுப்போனால் மரம் பட்டு போகும், உடல் நலம் கெட்டுப்போனால் உயிர் பட்டு போகும். நிலத்தில் மரத்தை நட்டிவை, மனதில் நல்லெண்ணத்தை கொட்டிவை. ஆம்,
மரம் நிழல் தரும், மனம் நிம்மதி தரும். ஒரு வகையில் நிலமும் நம் உடலும் ஒன்றுதான். ஒரு வகையில் நிலமும் நம் உடலும் ஒன்றுதான். நிலத்திற்குள்ளும் நீரோட்டம் இருக்கிறது, நம் உடலுக்குள்ளும் நீரோட்டம் இருக்கிறது. நிலத்தில் நீரோட்டம் நின்றுவிட்டால் பயிரின் வேரோட்டம் நின்றுவிடும். நம் உடலின் நீரோட்டம் நின்றுவிட்டால் உயிரோட்டம் நின்றுவிடும். பிறகு என்ன, 4 கால் தேரோட்டம் நம்மை சுமந்து சென்றுவிடும். வாழ்வியல் என்பதே ஓரிடத்தில் முடங்கி விடாது நீரோட்டம் போல நகர்ந்து கொண்டே இருப்பது தானே. வாழ்வியல் என்பதே ஓரிடத்தில் முடங்கி விடாது நீரோட்டம் போல் நகர்ந்து கொண்டே இருப்பது தானே. ஊருக்கு ஊர் 10 நகர் இருப்பதும், ஊருக்கு ஊர் 10 நகர் இருப்பதும், நகருக்கு நகர் 10 பேருக்கு சுகர் இருப்பதும் மறுக்க முடியாத உண்மைதானே. உடல் நலம் வேண்டுமா? அதிகாலையோ மாலை வேலையோ நட அல்லது ஓடு. நலமான வாழ்வியல் என்பதே ஏதாவது ஒரு வடிவில் நகர்வது தானே. நிலம் 5 வகைப்படும், ஆனால் மனிதனின் வாழ்வு பல வகைப்படும். பிறரை கெடுப்பது, பிறர் முன்னேற்றத்தை தடுப்பது, பிறரிடம் நல்லவன் போல் நடிப்பது, இதுவல்ல வாழ்வு. வாழ்வியலின் இயற்பியலே இயன்றதை இன்னொருவருக்கு கொடுப்பதுதானே வாழ்வியல். நிலத்தின் தத்துவம் தெரியுமா? மேடு பள்ளமாக இருந்தாலும் அனைத்தையும் சமமாக தாங்கும், அனைவரையும் சுகமாக சுமக்கும். மனித வாழ்வியலின் தத்துவமும் அப்படித்தான். இன்பமும் துன்பமும் எல்லோருக்கும் இருக்கும். இரண்டையும் சமமாகவும் சுகமாகவும் சுமக்க கற்றுக்கொண்டால் வாழ்வு வளமாகவும் நலமாகவும் இருக்கும். நிலம் பயிர்களுக்கானது, வாழ்வியல் உயிர்களுக்கானது. நலம் என்பது அனைவருக்குமானது. நிலமோடும் வளமோடும் நலமோடும் அனைவரும் வாழ்க பல்லாண்டு. கவியரங்கத்தின் இறுதி கவிதை என்பதால் இலவச இணைப்பாக இந்த தலைப்பிற்கேற்ற இன்னொரு கவிதையை வாசிக்க தலைவர் அவர்கள் சொல்லுங்க. ஏன் இந்த கவிதை என்றால் தலைப்பிற்கான கவிதை தான். நிலம் உழுவது, வாழ்வியல் உழைப்பது, நலம் உண்பது, இம்மூன்றும் இருந்த காலம் உழவன் வாழ்ந்த காலம். உழுவது, உழைப்பது, உண்பது. அப்படிப்பட்ட கோவணத்தின் காவியம், தலைப்பு கோவண காவியம். கூன் விழுந்த உழவன் எலும்பு, கூடும் உலகினை உயர்த்தும் முதுகெலும்பு. ஏற்கலப்பை எழுத்தாணி, தரிசு நிலம் இவன் ஏடு. கிழவன் கலப்பை கிறுக்களில் பிழையில்லை, கிழவன் கலப்பை கிறுக்களில் பிழையில்லை. பிழை இருந்தால் இவ்வுலகம் பிழைக்க வழியே இல்லை. ஆண்டு பல சொட்டு நீர் பாய்ச்சும் அழுக்கு கோவணம், ஆண்டு பல சொட்டு நீர் பாய்ச்சும் அழுக்கு கோவணம். 5 ஆண்டுக்கு ஒரு முறையே கிட்டும் சொட்டு நீல தீவனம். விவசாய கடன் தள்ளுபடி. ஆண்டு பல சொட்டு நீர் பாய்ச்சும் அழுக்கு கோவணம், 5 ஆண்டுக்கு ஒரு முறையே கிட்டும் சொட்டு நீல தீவனம். சேற்றினில் ஆடும் நரைமுடி கரகம், சேற்றினில் ஆடும் நரைமுடி கரகம். நகர்ந்து நகரம் வந்தால் நாடே நரகம். சேற்றினில் ஆடும் நரைமுடி கரகம் நகர்ந்து நகரம் வந்தால் நாடே நரகம். வயதான இளைஞனின் கைப்பிடி தடியும் கைமண் அளவை உழுது ஊறும். வயதான இளைஞனின் கைப்பிடி தடியும் கைமண் அளவை உழுது ஊறும். படித்த இளைஞனும் ஒரு கைப்பிடித்தால் ஒடிந்த கைத்தடியும் சற்று களைப்பாரும். இது கோவண காவியம். நன்றி, வணக்கம்.